ஒரு ஹபீபுடைய அழுகை, இன்னொரு ஹபீப் அல்லாஹ். அந்த ஹபீப் இந்த நேசருடைய நேசத்திற்கு சொந்தக்காரன். அந்த அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்புகிறான். ஜிப்ரீல், செல்லுங்கள் முஹம்மது ரசூலிடத்திலே, அவர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள், எனக்கு தெரியும், கேட்டு வாருங்கள். அந்த உரையாடலை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த உரையாடலை ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். சஹீஹான அறிவிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். முஹம்மது ரசூலை கேட்கிறார்கள், தூதரை ஏன் அழுகிறீர்கள்? தூதர் சொன்னார்கள், என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் அழுகிறார் என்று எனக்கு தெரியும் என்று. தூதர் சொல்லுகிறார்கள், என் ரப்புக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன் என்று. ஜிப்ரீல் சென்று சொன்னார்கள், யா அல்லாஹ், கேட்டேன், அவருடைய பதில் இதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுக்க அல்லாஹ் கூறுகிறான், ஜிப்ரீலை மீண்டும் செல்லுங்கள் தூதரிடத்திலே, அவருக்கு சொல்லுங்கள், அவருடைய சமூகத்தை நான் பொருந்திக் கொள்வேன், அந்த சமூகத்திற்கு எந்த தீங்கையும் நான் அளிக்க மாட்டேன். அழும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த பதிலுக்கு, அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம். இப்ராஹிம் அவரை பின்பற்றாதவரை உன்னிடத்திலே விட்டு விட்டார், என்னால் விட முடியாது யா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உன்னிடத்திலே விட்டு விட்டார், யா அல்லாஹ், என்னால் விட முடியாது யா அல்லாஹ். என் சமூகத்திலே பிறந்த ஒவ்வொரு